வணக்கம். இன்னைக்கு ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது எங்கள் தளபதியோட 69வது திரைப்படம் இதுக்கு முன்னாடி இந்த படம் இறங்கியிருந்துச்சுன்னா தளபதி விஜய் நடிக்குங்கிற ஒரு டைட்டில் கார்டோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த இறங்கியிருக்கனால மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிற ஒரு டைட்டில் கார்டை வெளியாகிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தை அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். அதேமாரி இந்த படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லிட்டு எங்கள் போச்சலார் சொன்ன ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டோட எல்லா இடத்துலையுமே இந்த திருவிழா மாதிரி தான் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கன்னியாகுமரியில் இன்னைக்கு கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. எஸ்ஆர் மாதவன் மாவட்ட செயலர் அவர் சொன்ன ஒரு கருத்து வேண்டி மிகப்பெரிய திருவிழா மாதிரி தான் அந்த திரைப்படத்தை தொடங்கி வச்சோம். இன்னைக்கு இந்த படம் கடைசி படங்கிற சமயத்தில் ஒரு மனசில் ஒரு வலி இருந்தாலுமே தமிழ்நாடு நாளைய தலைமுறைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிற சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்கு. படம் இதுக்கு முன்னாடி வந்த தளபதி படங்களில் இது ஒரு முதன்மையான ஒரு நல்ல திரைப்படங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை மக்கள் எல்லாருமே தளபதியோட கடைசி படங்கிறதுனால குடும்பமாக படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ராஜன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் திரைப்படம் ஜனநாயக திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்து. ரொம்ப நாள் கழிச்சு அவர் படம் இறங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்து படத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு 6 மாதம் காலமாக வெயிட் பண்ணி பொங்கலுக்கே வந்திருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். படம் நல்ல ஆக்ஷன் படமாகவும் பெண்களுக்கான ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்து கடைசியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், இப்படிலாம் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த படத்தை எடுத்து நடத்துகிற கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் மாதவனுக்கும் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்து தந்த எல்லா மக்களுக்கும் நீ எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்கிறேன். ஹரிஷ். சரி, ஜோசப் விஜய் அவரோட கடைசி படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள் எல்லாருமே அவரோட விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து கடந்த 15லேருந்து 20 ஆண்டுகளாக பயணிச்சவங்க. அவர் அவரோட கடைசி படங்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலுமே கடந்த ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு வெளியாகக்கூடிய படம் இது தள்ளி போய் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தளபதியோட படம் எப்போ வந்தாலுமே திருவிழா தான். அது இன்னைக்கு திருவிழாங்கிறது எல்லா மக்களுமே தமிழ்நாட்டு மக்களுமே எல்லாமே பார்த்தாங்க. இன்னைக்கு நாங்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சு எங்களோட தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கும். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தா 108 தொகுதி இல்லை, தனிப்பெருமையோட ஆட்சி அமைச்சிருப்போம். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட கழக பொதுச் செயலாளர் நம்ம திரு அண்ணன் புஷி ஆனந்த் இந்த படம் திருவிழா மாதிரி கொண்டாட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம மாவட்ட கழக செயலாளர் மாமா எஸ்ஆர் மாதவன் கரெக்டான வழிமுறைகளை கடைபிடிச்சு இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கடைபிடிச்சாங்க. எல்லாருமே திருப்தி அடைஞ்சோம். இருந்தாலும் கடைசி படங்களை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய வருங்கால அரசியல், தமிழ்நாடு அரசியல் தளபதியை மட்டுமே சுற்றி நடக்குங்கிறத நாங்கள் நம்பிக்கையாக இருந்து இந்த படத்தை எவ்வளோ மன வருத்தம் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு விஷயமாட்டு நாங்கள் கடைபிடிச்சு படம் படம் இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்நாடு வரலாற்றில் இருந்தது கிடையாது. நாங்கள் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தா 108 தொகுதி இல்லை, தனிப்பெரும்பான்மையை நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம். இந்த படம் முழுக்க தமிழ்நாடு மக்கள் நலம் சார்ந்து உள்ள படம். இந்த படம் இன்னைக்கு இல்லை, முழுக்க ஆளுங்கட்சி மற்றும் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியோட சதியால் மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. இன்னைக்கு வந்த படம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு சாமானிய குடும்பம் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. முகேஷ். தளபதி படம் பார்க்க வந்தோம். தளபதி படம் தரமாக இருக்குது. எல்லா மக்களும் பாருங்க. தளபதியோட கடைசி படம் இது. அவர் அரசியல் வந்துட்டாரு. அது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் தளபதி படம் நடிக்க மாட்டாதுங்கிற ஒரு அர்த்தம். ஆனால் இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாங்க. நல்ல கதையும் தான், நல்ல செய்தி இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு 19 வயசுக்கு கீழே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்குள்ள சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் அந்த ஒரு சீனை கூட சின்ன பிள்ளைகள் பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் படம் தரமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், தப்பு கிடையாது. படம் அரசியல் சம்பந்தமாகவும் இல்லை, இது நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இங்கே மற்ற மாதிரி விமர்சனம்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். படம் தரமாக இருக்குது. என் பேர் மாதவன்.